அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமையில் மனிதர்களின் நிலை என்னும் தலைப்பின் கீழ் பல தகவல்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் கொடுமை நிறைந்த அந்த மறுமையில் நம்மை அந்த வெப்பத்திலிருந்து காத்துக் கொள்வதற்காக அரிசின் நிழலில் அல்லாஹ் நிழலச் செய்கிறான். அந்த நிழலில் இடம்பெறக்கூடிய சாரார்கள் யார் என்பதை பார்த்து வருகிறோம். அது நேற்றைய தினம் நீதிமிக்க ஆட்சியாளர் மற்றும் இறை வழிபாட்டில் ஊறி திளைத்த இளைஞர் என்னும் இரண்டு செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில அறிவிப்புகள்ல வரிசை முறை மாறி இருக்கும். நாம சொல்றது புகாரியினுடைய 660வது செய்தி. எந்த வரிசையா இருந்தாலும் அந்த சாரார்கள் தான். ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், எந்த மனிதருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு பின்னப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதர் அல்ஷை நிலையை பெறுவார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பள்ளிவாசலோடு தொடர்பு என்பது நமக்கு மிக அவசியமான ஒன்று. ஏன்னா இங்கதான் நம்ம கடமையை நிறைவேற்ற இருக்கிறதுனால அனைவரும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். சாதாரணமாக பள்ளிவாசலுக்கு வருவதை விட பள்ளிவாசலோடு அதிக தொடர்பு. அப்ப நான் 5 நேர தொழுகையை மாத்திரம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அது இல்லாமல் அதிகமாக பள்ளியோடு தொடர்பு இருப்பதைத்தான் இதில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நம்ம பள்ளியிலிருந்து வெளியே போயிட்டா கூட, வெளியிடங்கள்ல இருந்தாலும் கூட பள்ளியினோடு அடுத்த ஒரு எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அடுத்த தொழுகைக்கு போகணும், அடுத்த செயல்பாட்டுக்கு போகணும். பள்ளியினுடைய அந்த தொடர்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நாம முடிந்த அளவுக்கு பள்ளியோடு அதிகமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான்காவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரஜுலானி, இரு மனிதர்கள், 2 மனிதர்கள், தஹாபா பில்லாஹி, அந்த இருவரும் அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டவர்கள். அந்த நேசத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்றால், இஜ்தமா அலைஹி, அதன் காரணமாக அவர்கள் ஒன்றிணைந்திருப்பார்கள், சேர்ந்திருப்பார்கள். ஃபர்ரகா அலைஹி, அதன் காரணமாகவே அவர்கள் பிரிந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் இங்க 2 மனிதர்களை சொல்றாங்க. 2 மனிதர்களும் அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டு அவங்க நட்பு கொண்டிருக்கணும். அதே நிலையிலேயே பிரிந்து சென்றிருக்க வேண்டும். பெரும்பாலும் இந்த செய்தியை நாம எப்படி புரிந்திருப்போம் என்றால், அல்லாஹ்வுக்காக நட்பு கொள்வது, எனக்கு ஒரு ஆளுக்கும் மத்தியில எந்த ஒரு உறவோ எந்த ஒரு விஷயமோ இல்லாட்டி கூட இறைவனுக்காக, இறை மார்க்கத்திற்காக நண்பராக நாம ஒன்றிணைந்திருக்கிறோம். இதை நாம கரெக்டா புரிஞ்சிருப்போம். அல்லாஹ்வுக்காக பிரிகிறது அப்படின்னா பெரும்பாலும் நாம எப்படி நினைச்சிருப்போம்னா, ஒரு மார்க்கத்துக்கு முரணாக ஒரு தீய காரியத்தை செய்யறாருன்னா அவரோட நம்ம உறவை முறிக்கிறது, அவரோட அந்த இதுல இருந்து தவிர்ந்து வருவது, இது நாம அல்லாஹ்வுக்காண்டி பிரிஞ்சு வர்றது என்று நாம் நினைச்சிருப்போம். ஆனா இந்த செய்தியில அப்படி சொல்லல. இந்த ஹதீஸ்ல அந்த வாசகம் இடம் பெறல. இதுல எப்படி வருதுன்னா, 2 மனிதர்களையுமே ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. 2 மனிதர்களும் அல்லாஹ்வுக்காக சேர்ந்து இருக்கணும், 2 மனிதர்களுமே அல்லாஹ்வுக்காக பிரிந்து இருக்கணும். இப்ப நாம முன்னாடி சொன்ன அந்த விஷயத்தை எடுத்துக்கிறேங்க. அல்லாஹ்வுக்காண்டி ஒரு தீமை செய்யறாரு, பாவம் செய்யறாரு, நான் அவரோட உறவுல இல்ல என்று பிரிஞ்சு வந்தோம்னா நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம். ஆனா அந்த ஹதீஸ்ல 2 பேரும் பிரிஞ்சிருக்குன்னு சொல்லுது. 2 பேருமே அல்லாஹ்வுக்காக சேரணும், 2 பேருமே அல்லாஹ்வுக்காண்டி பிரியணும். அப்ப இது அந்த தகவலை குறிக்கவில்லை. அப்ப இது எதை குறிக்குது? இதை நம்ம 2 வகையில புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, 2 பேரும் அல்லாஹ்வுக்காக இணைந்து அதே நிலையிலேயே மரணிக்கிற வரைக்கும் இருக்கணும். மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு எல்லை, மௌத் வரைக்கும் இருந்து அந்த மரணம் என்பது அல்லாஹ்வுக்காகவே இருக்க வேண்டும். அப்படி இருப்பதை தான் இது குறிக்கிறதுக்கு அதிகமான முகாந்திரம் உள்ளது. அல்லாஹ்வுக்காண்டி நட்பு கொண்டு நான் ஒரு ஆளோட நட்பு கொள்றேன், அதுக்கு வேற எந்த காரணமும் கிடையாது. அல்லாஹ்வுக்காண்டி தான் அவரோட நான் பேசுறேன், பழகுறேன், எல்லாமே அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்துக்காக தான் என்று சொல்லி அதே நிலையில் இருந்து அதே நிலையில் மரணித்து அந்த மரணம் என்ற அந்த பிரிவை தான் இது குறிக்கும் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அப்படி இல்ல, இன்னொரு விஷயத்தை இது குறிக்கும் என்பதற்கும் ஒரு சில முகாந்திரம் உண்டு. அதையும் சில பேர் சொல்லுவாங்க. அது என்ன விஷயம்னா, அல்லாஹ்வுக்காக பிரிந்து செல்லுதல். இப்ப ஒரு ஆள் ஒரு மார்க்க கட்டளையை செய்வதற்காக போறாரு. மார்க்க கட்டளை செய்யறதுக்காண்டி போகும்போது அவரு தன் குடும்பத்தையோ நண்பரையோ பிரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிரிஞ்சிருந்தாங்க. எதுக்கு பிரிஞ்சிருந்தாங்க? அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சிருந்தாங்க. அல்லாஹ் பிரியணும் என்று கட்டளையிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுக்காண்டி பிரிஞ்சிருந்தாங்க. இப்ப அவங்க மனைவியை பிரிஞ்சிருந்தாங்க. அவங்க எதுக்கு பிரிஞ்சிருந்தாங்க? அல்லாஹ் சொன்னார் என்ற கட்டளைக்காக பிரிஞ்சிருந்தாங்க. இப்ப இந்த 2 பேருடைய பிரிவு இருக்கா இல்லையா? இப்ப 2 பேருமே பிரிஞ்சு இருக்கிறாங்க, பார்க்காம இருக்கிறாங்க, தூரமா இருக்கிறாங்க. இதுக்கான காரணம் அல்லாஹ் கட்டளையிட்ட ஒரு காரணம். அப்ப இது மாதிரியாக இருந்தால் அதையும் அது குறிக்கும்.
மவுத்து அதே நேசத்தின் வெளிப்பாடாக இருந்து மவுத்தாகிறது அது குறிக்கும். அப்படி இல்லாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, உதாரணம் சொல்றாருன்னா, ஒரு ஆள் வந்து மார்க்கத்தை எத்தி வைக்கணும், மார்க்கத்தை படிக்கணும் என்று சொல்லி ஒரு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு இடத்துக்கு போறாரு. இப்ப அவங்க குடும்பத்தார்கள் வந்து என் புள்ள மார்க்கத்தை படிக்கட்டும் என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அதை பொறுத்து கொண்டு அதை பிரிஞ்சு ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அப்ப இந்த செய்தியும் இது குறிக்கும். இதுலயும் என்னன்னா, சில பேர் வந்து ஏத்துக்கிறாம கூட இருப்பாங்க. ஒரு ஆள் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஏத்துக்குவாரு, அவர் விருப்பத்தோட இருப்பாரு, ஆனா குடும்பத்தார்கள் விருப்பப்பட மாட்டாங்க. அப்ப அது பொருந்தாது. ரெண்டு பேருமே ஒரே எண்ணத்தில் இருக்கணும். ஆனா இதை விட அதுதான் என்னது மேலோங்கியது, மரணம் என்பதுதான் சரியானது. அப்ப அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும் என்பது பிரதானமான கருத்து. நாம் ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அவருக்கு நமக்கு மத்தியில ஒரு நட்பு நல்லா இருக்கு, அல்லது அவர் தெரிந்த பொருளாதாரம் நமக்கு நல்லா கிடைக்குது, அவருக்கு இருக்கும்போது நல்ல ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று உலக ரீதியான விஷயமாக இருந்தால் அதுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. மறுமையில அரிசியோட நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக சேர்ந்திருக்கணும், வேற எந்த ஒரு நோக்கம் இருக்கக்கூடாது. இப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அரிசியோட நிழல் அவங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். அடுத்ததாக அஞ்சாவது வந்து அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்து சொல்றாங்க, வரஜுலுன் தலபத்துஹு இம்ரஅத்துன், ஒரு மனிதன் இருக்கிறார். இந்த மனிதரை ஒரு பெண் என்ன செய்யறாங்கன்னா அழைக்கிறாங்க. எப்படிப்பட்ட பெண்? தாத்து மன்சிபி வ ஜமாலி, அழகும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு பெண் இந்த மனிதனை வந்து ஒரு தீய காரியத்திற்காக அழைக்கிறார். அது விபச்சாரமாக இருக்கலாம், அல்லது விபச்சாரத்தினுடைய ஒரு முதல் படியாக ஒரு தீமைக்காக வேண்டி அழைக்கிறார் என்று இருக்கும்போது இந்த மனிதர் அந்த நேரத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், நீ அழைக்கக்கூடிய இந்த தீய மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்திலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன், அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று எந்த மனிதர் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய நிழல் இருக்கு. பெரும்பாலும் இன்றைய காலத்துல நம்ம சமூகத்துல பாத்தீங்கன்னா இந்த பிள்ளை, அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், இவங்களுடைய உறவு முறை என்பது ஒரு தவறான பாதையில போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். பெண்கள் ஆண்களோட பேசுறதே இன்னைக்கு தப்பு இல்லை, நம்ம எல்லாமே பேசலாங்கிற ஒரு கலாச்சாரத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். அதுலயும் வந்து கோ எஜுகேஷன் என்ற அந்த படிப்பு முறை இருக்கா இல்லையா, அது வெளி ஊர்கள்ல, நம்ம ஊர்ல இருக்கும்போது பார்த்து பக்குவமா ஓவியமா இருப்போம். இன்னும் வெளியூருக்கு போகும்போது, வேலைக்குன்னு போகும்போது இதெல்லாம் இன்றைய காலத்தில் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி நம் தேவை அவசிய பேச்சை தாண்டி அனாவசியமான பேச்சுக்கு போயிடுது. இப்படி பேச்சுக்கு போறது பேச்சில மட்டும் நிக்குதா, அடுத்து அது அவர்களுக்கு மத்தியில காதலாக மலர்கிறது. இன்னைக்கு பெரும்பாலும் காதல் என்ற பெயர் நடக்கிறது மார்க்கத்துக்கு விரோதமானதுதான். இன்னைக்கு காதல் என்ற பெயர்ல ஒரு ஆண் வந்து நான் இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், நான் அந்த பையனை திருமணம் பண்றதுக்கு ஆசைப்படுறேன்னு நீங்க சொல்றாங்களா இல்லையா, இது மார்க்கம் அங்கீகரித்த வகையில் இருக்கானா இல்ல. பெரும்பாலும் பெரிய அளவிற்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மார்க்கத்துக்கு விரோதமாக தான் இருக்கு. முதல்ல இந்த காதல் உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்குது, நான் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிட்டு அதனால எங்க வீட்டுல போய் சொன்னேன் அப்படிங்கறத தாண்டி அலைபேசியில அடுத்து தொடர்பு கொள்வாங்க. போன் பேசுறது, இந்த போன் பேசுறதுல ஆரம்பிச்சு அவங்களோட பத்தி நாங்க இவங்க தெரிஞ்சுக்கிறோம் என்று சொல்லி இப்படி போய் கடைசியில எந்த அளவுக்கு பெற்றோர்களை தாண்டி ஓடி போய் திருமணம் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. அதுலயும் முஸ்லீம்களா இருக்கக்கூடியவங்க முஸ்லீமே திருமணம் பண்றதை தாண்டி முஸ்லீம் அல்லாத மார்க்கத்திற்கு விரோதமா உள்ளவங்க திருமணம் பண்றதையும் பாக்குறோம். அப்ப இந்த அளவுக்கு போறது என்ன காரணம்? மார்க்கம் சொன்ன இந்த வரையறை தெரியல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுனா போகும்போது அப்படியே தலை குனிஞ்சே போகும், நிமிடணும் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு உண்மையிலே எல்லாம் தலை குனிஞ்சுதான் இருக்கிறாங்க. எதுல தலை குனிஞ்சிருக்காங்க, கீழே கையில போனை வச்சுட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கா, மேல என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த தலை குனிகிறது இல்லை. ஒரு பெண் வராங்க அல்லது ஒரு ஆண் வராங்கன்னா அதுல இருந்து நாம நம்மை பேணிக் கொள்ளணும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, இவங்க பாக்குறத யார் இருக்கிறாங்க, யார் வர்றாங்க, யார் போறாங்க என்றே நோட்டங்கிறதுக்கு தான் அதுக்கு பெரும்பாலும். அப்ப நாம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்னா பார்வைகளை தாழ்த்தி கொள்ளணும், பேணிக் கொள்ளணும். அதுலயே வந்து இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க இன்றைய காலத்தினுடைய கட்டாயத்தினை நாம தவறான ஒரு பாதைக்கு அழைத்து கொண்டு போறோம். இந்த அளவுக்குனா ஆண்கள் பெண்கள் ஒன்னா இருக்கிறத தாண்டி ஆண்களும் ஒன்னா இருக்கிற நிலை, பெண்களும் ஒன்னா இருக்கலாம், இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கிற அளவுக்கு சமூகம் போய் கொண்டிருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து என்னன்னா, ஒரு காலத்துல வந்து ஒரு வீட்டுல ஆண் இருக்கிறான், ஒரு பெண் போனா தப்பா பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு ஆண் இருக்கும்போது ஒரு ஆண் போனாலே தப்பா பேசுறாங்க. 2 பேரும் குரூப் ஸ்டடிக்கு போனாலே 2 பேரும் ஏன் குரூப் ஸ்டடிக்கு போறீங்க, இந்த அளவுக்கு சந்தேகப்படுற மாதிரி காலம் போய்கிட்டு இருக்கு. அப்ப நாம வந்து இந்த விஷயங்கள்ல வந்து ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அதுக்கு பெற்றோர்கள் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளணும். பெற்றோர் என் பிள்ளைய வந்து இல்ல, என் பிள்ளை அப்படி இல்ல, இதுதான் அந்த அவங்க பாவத்துக்கு போறதுக்கு முதல் படியா. எங்க அம்மா நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க, எங்க அம்மா வந்து அப்படிலாம் என் பிள்ளை அப்படிலாம் செய்யாதுன்னு நம்பிடுவாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, முதல்லயே நமக்கு வந்து அவங்க பற்றிய நல்ல எண்ணத்தை பதிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாலும் நமக்கு வந்து என் பிள்ளை அப்படி இல்லைங்கிற நிலைமை தான் வரும். அந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கா இல்லையா?
நிறைய பேர் அதுல இந்த நோஸ் பீஸ் போற கலாச்சாரம், நோஸ் பீஸ் போறதுங்கிறது இஸ்லாத்துல கிடையாது. முகத்தை மறைக்க வேண்டும் என்பது, முகம் திறந்த நிலையில் தான் ஒரு பெண்மை இருக்கணும். மார்க்க நமக்கு அதுக்கு தான் வழிகாட்டுது. ஹிஜாப் அணிஞ்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு ஹிஜாபே எப்படி, சில பேர் நாங்க புர்கா போட்டிருக்கோம். என்ன புர்கா? கலர் கலரா ஜிகு ஜிகுன்னு இருக்கும். அதுக்கு நீங்க நார்மல் ட்ரெஸ்ஸே போட்டு அதுவே நார்மலா இருக்கும் போல. புர்கா என்ற பேர்ல இது ட்ரெஸ்ஸை விட அது வந்து நம்மளுடைய ஆடையை மறைக்கிறதுக்கு தான், அலங்காரத்தை மறைக்கிறதுக்கு தான் புர்கா. ஆனா இன்னைக்கு அந்த புர்காவையே அலங்காரமா போட்டு போற நிலைமை எல்லாம் வந்துட்டு பாக்குறோம். இப்ப என்ன செய்யறாங்க? நோஸ் பீஸ் போட்டுட்டு அத்தா முன்னாடி ஒரு பையனோட போறது. அத்தாவுக்கு தெரியல யாரு, ஏன்னா எப்படி தெரியும், முகத்தை மறைச்சாட்ட. இது மாதிரி நிலைமை நடக்கிறத பாக்குறோம். அப்ப இதுல வந்து ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் இந்த விஷயத்துல நம்ம பிள்ளைகளை கண்டிப்பாக கவனத்தோடு வளர்க்கணும். இல்ல அப்படின்னு என்ன தெரியுமா, கையை மீறி போயிடும். பெற்றோர்களும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இன்னைக்கு அப்படித்தான் காலம் போயிட்டு இருக்கு. பெற்றோர்கள் மற்றவர்கள் என்று போயிட்டே இருப்பாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் நின்று கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களே, அவங்க நமக்காக வேண்டி எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்க பார்க்கவே மாட்டாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, பிடிச்சவங்களோட தான் வாழணும் அப்படின்னு சொல்லுது. உடனே போயிடுவாங்க. கடைசியில் அதுக்கப்புறம் சந்தோஷமாவது இருப்பாங்களா? அதுவும் இருக்க மாட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கடைசியில் திருப்பி இங்கதான் வந்து நிற்கிற நிலைமை ஏற்படுறத சமூகத்துல பாக்குறோம். அப்ப இதுல நாம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பெண் ஒரு தீமைக்கு நம்மை அழைக்கும் போது அதுல வந்து நாம ரொம்ப கவனமாக அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன், இது வந்து மார்க்கம் விரோதமான செயல். நமக்கு இஸ்லாம் வந்து விபச்சாரத்தை கண்டிக்கும் போது விபச்சாரத்தின் அருகில் கூட போயிடாதீங்கன்னு சொல்லுது. ரசூலுல்லாஹ் பார்வையே விபச்சாரத்தின் முதல் பகுதின்னு சொல்றாங்க இல்லையா, பார்வையே கண் செய்யக்கூடிய விபச்சாரம் சொல்றாங்க. அப்ப இது மாதிரி விஷயங்கள் நமக்கு மார்க்கம் அதிகமா வலியுறுத்தி இருக்கிறதுனால இந்த தீமைகளில் இருந்து நாம் விலக வேண்டும். இதையும் இந்த நபிமொழியில் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வதை பார்க்க முடிகிறது. அதே போல அடுத்ததாக ஒரு மனிதர் தர்மம் செய்கிறார். தர்மம் செய்யும் போது மறைவாக ரகசியமாக தர்மம் செய்யுதல். இதை ரசூலுல்லாஹ் எப்படி இலக்கியமா சொல்றாங்கன்னா, நீ வலது கரத்தில் கொடுத்தால் இடது கரத்துக்கு கூட தெரியக்கூடாது. உடனே என்ன செய்யக்கூடாது, இதுக்கு தெரியாம இப்படி அப்படி நடத்திடக்கூடாது. ஒரு இலக்கிய பேச்சு. இஸ்லாத்துல இந்த மாதிரி நிறைய பேச்சு இருக்கும், நம்மளே பேசுவோமா இல்லையா? அவன் அந்த மாதிரி என்ன இலக்கியமா சொல்றாங்க. தர்மத்தை பொறுத்தவரை அல்லாஹ் குர்ஆன்ல நீங்கள் வெளிப்படையாக செஞ்சாலும் நல்லதுதான், அல்லது நீங்க ரகசியமாக செஞ்சாலும் உங்களுக்கு நல்லதுதான் என்று சொல்றான். 2 வகையா சொல்லலாம், செய்யலாம். ஆனால் ரகசியமாக செய்வது வெளிப்படையாக செய்வதை விட ரொம்ப சிறந்தது. அதுக்கு அரசினுடைய நிலையில் இருக்கு, இன்னும் அதிகமான நன்மைகளும் இருக்கு. இப்ப சில பேர் அதை வச்சு என்ன சொல்லுவாங்க, ஒரு பொது நிறுவனம் இருக்கும். பொது நிறுவனத்துல வந்து அதை என்ன செய்வாங்கன்னா ரகசிய கணக்கு கேட்டா ரகசியமா செய்யறதானே சிறந்தது. பொது நிறுவனத்துல ரகசியம்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அது அமானிதம், மக்களுக்கு காட்டணும். சில பேர் ஜமாத்துல இருந்து விநியோகம் செய்யப்பட்டது அப்படின்னு போடும்போது நீங்க ஏன் பெருமைக்கு போடுறீங்க, சில பேர் கேட்பாங்க. போட்டா ஏன் போடுறீங்க, இது பொது நிறுவனப்பா, ஏன் தனிப்பட்ட சொத்து கிடையாது, நான் தனிப்பட்ட சொத்துல மறைச்சு கொடுக்கலாம். மக்கள் சொத்தை வாங்கிட்டு நான் வந்து எல்லாம் கொடுத்தாச்சு, அது ரகசியமா கொடுத்தாச்சு, உங்களுக்கு வேண்டியது இல்லைன்னு சொல்லலாம்னா அப்ப மக்கள் என்ன சந்தேகப்படுவாங்க. அப்ப மக்கள் பொருளாக இருக்கும்போது அதை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கனால நம்ம அப்படி செய்யறோம். அதை பெருமைக்கு செய்யக்கூடாது, அதை சொல்லலாம். இப்படி செய்யும் போது பெருமை வந்துடக்கூடாது, நம்மள்ட்ட ஆணவம் வந்துடக்கூடாதுன்னு அதை சொல்லலாம். இப்படி செய்யறதே தப்புன்னு சொல்ல முடியாது. நாம ரகசியமா செய்யணும். எப்ப எனக்குன்னு பொருளா இருக்கணும், அல்லது அந்த அடிப்படையில் ஒரு ஆள் சொல்லிட்டு யாருக்கு இதை சொல்லிடாதீங்கிற அடிப்படையில் சொல்லி தந்தா அப்ப நாம செய்யலாம். நம்ம அதை என்ன செய்யணும்னா ரகசியமா செய்யணும். முடிந்த அளவுக்கு தர்மத்தை செய்யும் போது ரகசியமாக யாருக்கும் தெரியாத வகையில நாம தர்மம் செய்யக்கூடியது நமக்கு இந்த நன்மை பெற்றுத்தரும் என்பதையும் இந்த நபிமொழி நமக்கு விளக்குகிறது. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில இறுதியாக சொல்லும் போது, தனிமையில் யாரும் இல்லாத நேரத்தில் ரகசியமாக இருக்கக்கூடிய தனிமையில் நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து அழுகுவது, அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படியே கொட்டணும். இன்னைக்கு பெரும்பாலும் நாம அழுவக்கூடிய அழுகு எதுக்கு இருக்கும்? பெண்களா இருந்தா சீரியல்ல பார்த்து அழுவாங்க. நாடகத்தை போட்டு ஒரு கணவன் வீட்டுக்கு வந்தாருன்னா என்னமாச்சு என்னாச்சு என்ன பிரச்சனை, இல்ல அந்த மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துறா, இப்ப இதுதான் அவனுக்கு பிரச்சனையா? இந்த அளவுக்கு நாடகத்தை பார்த்துட்டு அழுகிறது, படத்தை பார்த்து அழுகிறது, அது நாய்க்குட்டி பூனைக்குட்டி மூத்தாயிட்டு அதை நினைச்சு அழுகிறது, இதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு அழுக ஒப்பாரி காணா இருக்கும். ஆனா மறுமையில நரகத்துல நாமளே பயங்கரமான வேதனைக்கு உள்ளாக்கப்பட போறோமே, அதை நினைச்சு கவலைப்பட்டோம்னா அதை பத்தி அதை நினைச்சு அலுவலவே இல்லை. இன்னைக்காவது நாம தனிமையில இருக்கும்போது மறுமை இருக்கு, இவ்வளவு கடுமை இருக்கு என்று சொல்லி அழுகிறோமா? பொதுப்படையா அழுகிறது கூடாதுன்னா அதே மறக்க இதுல சொல்லல. சில பேருக்கு பொதுப்படையா அழுக வரும், ஆனா ரகசியமா யாருக்கும் தெரியாத நிலையில. ஏன்னா பொதுப்படையா ஆளும்போது பெருமை வெளிப்பாட கூட இருக்கலாம், ரகசியமா செய்யும் போது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அப்ப தனிமையில் அல்லாஹ்வுக்கு அஞ்சி தன்னுடைய கண்ணில இருந்து கண்ணீர் அப்படியே கொட்டணும், அழுகணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தனிமையில இருந்து சிந்திக்கணும். ஆனா தனிமை கிடைத்தால் நம்ம என்ன செய்யணும், போன்ல வந்து ஃபுல்லா இன்னைக்கு யாரா இருந்தா சரி, ஒரு அத்தா இருக்கிறாரு, அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க, அத்தா இருக்கிறாங்க, அத்தா தகஜ தொழுகும் அப்படின்னு போனா அந்த நேரத்துல பையன் போர்வையை தூக்குறான், போன் எடுத்து கேம், அத்தா இல்லாத நேரத்துல அந்த நேரத்துல கேம். இப்படி எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போனை எடுத்து பார்க்கணும் பாக்குறான்னு தவிர கொஞ்சம் அந்த நேரத்துல கொஞ்சம் சிந்திச்சு. இந்த இரவு நேரம் என்பது ஒரு அற்புதமான நேரம்.
இரவுல வந்து ஏன்னா பகல்ல இருக்கும்போது தைரியமா இருக்கிறவங்க கூட இரவுல பயப்படுவாங்க. இரவுங்கிறதே ஒரு இரவு சூழ்ந்து ஒரு பயமா இருக்கக்கூடிய ஒரு நிலைதான். அப்ப உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்கணும் நம்முடைய மறுமை வாழ்க்கையை பத்தி, நம்முடைய நன்மையை பத்தி, தீமையை பத்தி. அதை சிந்திச்சு நாம என்ன கண்ணீர் சிந்தணும், அல்லாஹ்வுக்காண்டி அழுகணும். இப்படி யார் அழுகிறாங்களோ அவங்களுக்கு அர்ஷினுடைய நிலை இருக்கு என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்றது பார்க்கிறோம். இதுல மட்டும் 7 சாரார் சொல்லிட்டு பார்க்கிறோம். இது இல்லாம அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் 2 சாராரை சொல்றாங்க. அவங்க யாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். சில நபித்தோழர்களுக்கு அடுத்து உள்ள தாபியன்கள் இருப்பாங்களா இல்லையா, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நம்ம வந்து நபித்தோழர்கள்ட்ட போய் சில செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ரசூலா மூத்தாயிட்டாங்க, அவங்க செய்தி உங்களுக்கு தான் தெரியும், அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. அப்படி போகும்போது அபு யஸார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவரை பாக்குறாங்க. அவரை பார்த்தா இது நீண்ட செய்தி, நிறைய விஷயங்கள் அதுல வருது. நம்ம தலைப்புக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டோம். அவரை பார்த்தா அவர் ஒரு ஆடை போட்டிருக்காரு, அவருடைய அடிமையும் அதே போன்ற ஆடை போட்டிருக்காரு. இது பத்தி கேட்கிறாங்க, அந்த தகவல் வேற. இப்ப அவர் என்ன செய்யறாங்கன்னா கூடுதலா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எனக்கு ஒரு ஆள் கடன் தர வேண்டி இருந்துட்டு நான் என்ன செய்யறேன், அவர் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் அன்னார அழைக்கிறேன். கடன் கொடுக்கும்போது யாரு கடன் கொடுத்துருப்பாங்க, அவரை வந்து கூப்பிடுறாங்க, பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப அவங்க வீட்டுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க வீட்டுல இல்ல என்று சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல பையன் வந்துடுறான். பையன் வந்தா அவன்கிட்ட கேட்கும்போது அத்தை கட்டல் கடையில போய் ஒழுங்கிக்கிறாரு. ஏன்னா அந்த பையனுக்கு தெரியாது இல்ல, அத்தா கூப்பிடுறாங்கன்னா உடனே என்ன செஞ்சிருவான், சொல்லிட்டான் இந்த மாதிரி அக்கா கட்டல் கடையில போய் ஒழுங்கிக்கிறாங்க அப்படிங்கிற போது இவர் வந்து நீ வந்து எங்க இருக்குன்னு எனக்கு தகவல் தெரிஞ்சுட்டு நீங்க முறையா வெளியே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் வந்து வெளியே வந்து இவர்கிட்ட பார்த்து பேசும்போது, ஏன் நீங்க வரல நான் கூப்பிடும் போது, இல்ல எனக்கு வந்து நான் உங்கள்கிட்ட ஏதாவது வாக்குறுதி கொடுத்து அதை மீறிடுவோம் எனக்கு பயம். ஏன்னா இவர்கிட்ட அதை கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. காசு இருந்தா அவர் வந்து கொடுக்கலாம், காசு இல்ல நான் வந்து இந்நாள்ல கொடுத்துருவேன்னு உங்கள்கிட்ட சொல்லி பொய் சொல்லி அதுல வந்து வாக்கு மீறி அதனால பல தீமை வந்துருமோ எனக்கு பயம் ஆயிட்டு, நான் அதனாலதான் வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நபித்தோழர் கேட்கிறாரு, உண்மையிலேயே வா, அல்லாஹ் மீது ஆணையா மீண்டும் கேட்கிறாங்க, அல்லாஹ் மீது ஆணையா இதுதான் நல்ல. மீண்டும் 3வது முறையாக அல்லாஹ் மீது ஆணையா இப்படித்தானா, ஆமா நான் அதனாலதான் வரல. அப்ப அவங்க சொல்றாங்க, அப்பனா உங்களுடைய அந்த கடன் பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க, அதுல நான் அந்த கடனை என்ன செஞ்சிடறேன்னா தள்ளுபடி செஞ்சிருவேன். அதை சொல்லிட்டு அடுத்ததான் சொல்றாங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி வந்துச்சுன்னா கொடுங்க, இல்லன்னா தள்ளுபடி. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள்ல எந்த ஒரு அடியான் ஒரு கடன் பெற்றவர் அவர் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில கஷ்டப்படும் நிலையில் அவருக்கு அவகாசம் தராரோ, ஒண்ணு அவகாசம் கொடுக்கிறது, கடனை தள்ளுபடி செய்யற அளவுக்கு சிலருக்கு வந்து மனம் வராது, அவகாசம் கொடுக்கலாம். அப்படி அவகாசம் கொடுக்கிறாரோ அவருக்கு அரிசினுடைய நிழல். சிலர் வந்து தள்ளுபடி செய்யறதுக்கு மனம் படைத்தவங்களா இருப்பாங்க, எல்லாருக்கும் அந்த மனம் வராது. அப்படி யார் தள்ளுபடி செய்யறாங்களோ, ஒன்னு அவகாசம் கொடுக்கணும் அல்லது தள்ளுபடி செஞ்சாங்க, அப்படி யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்ல அரிசினுடைய நிழல் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதனால நான் அந்த கடனை என்ன செய்யறேன்னா உங்களுக்கு ரத்து பண்றேன், முடிஞ்சா கொடுங்க இல்லைன்னா வேண்டாம் என்று சொல்லி அந்த சஹாபி சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியும் நமக்கு வந்து அல்லாஹ்வுடைய அரிசை பெற்று தருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அப்ப நாமும் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தோம், சில பேர் நம்ம ஏமாற்றத்தின் வேலையை பார்ப்பாங்க, ஏமாந்துடக்கூடாது. இஸ்லாம் வந்து ஏமாற்றவும் கூடாது ஏமாறவும் கூடாது சொல்லுது. அது இல்லாம உண்மையில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பாங்க, சில பேர் இதையே தொழிலாக இருப்பாங்க, இந்த கடன் அந்த கடன் வாங்கி எல்லாத்தையும் ஏமாற்றி போயிடுது. அதுக்கு நாம என்ன செய்யக்கூடாது, ஆதரக்கூடாது. உண்மையில் கடனை திருப்பி தர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்களா அவங்க நாம என்ன செய்யலாம், தள்ளுபடி செய்யலாம் அல்லது அவகாசம் கொடுக்கலாம். இதுவும் நமக்கு அரசியல் நிலை பெற்றுத்தரும் என்பதை இந்த செய்தி நமக்கு தெரிவிக்கிறது. எனவே நாம் நம் வாழ்வில் இந்த செய்திகளை கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக இருப்போம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.